ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபிங்க. இது பேர் வந்து செட்டிநாடு கோசு மல்லின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோசு மல்லின்னு சொன்னோடனே இதில் என்னது இந்த முட்டைக்கோஸ் போடுவோன்னு நினச்சிடாதீங்க, அது கிடையாது. கத்திரிக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு பேர் தான் கோசு மல்லி. சில ஊரில் கொச்சு கத்திரிக்காய் சட்னின்னு நிறையா பேர் இருக்குது. திருநெல்வேலியில் கத்திரிக்காய் சட்னின்னு வைப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பேர் கோசு மல்லி தான். காரைக்குடி, செட்டிநாடு, இந்த என்னது நாட்டரசன் கோட்டை இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இடியாப்பத்து கூடையும் இட்லி கூடையும் தோசை கூடையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இடியாப்பம் பண்ணிங்கன்னா நீங்கள் குருமா தேங்காய் பால்லாம் வச்சு பாயால் வச்சு போர் அடிச்சிருக்கும். இது வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க தேவையான பொருள் என்னன்றதை பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கத்திரிக்காய். இதில் ஒன்று சின்னதாக இருக்குது, அதனால் நான் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் 4 கத்திரிக்காய் இதே மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய்க்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் தண்ணியில், நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போடலாம். ஒரு 7-8 பீஸ் சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போது இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம உருளைக்கிழங்கோட போட்டு அவிக்க போகிறோம். இந்த ரெசிபியை நான் கற்றுக்கிட்டது வந்து காரைக்குடியிலேருந்து நான் வேலை பார்த்த தாஜ் ஹோட்டல் மதுரையில் இருக்கும்போது ஒரு 2 லேடிஸ் வந்தாங்க. அவங்க வந்து சமைக்கும்போது நான் அவங்ககிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டது தான். நான் இதை கரெக்டாக லாஸ்ட்டாக சமைச்சது வந்து 2009, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் எனக்கு இன்னும் அந்த டேஸ்ட் ஞாபகம் இருக்குது. அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் இந்த ரெசிபியை காட்ட போகிறேன். இப்போ வாங்க சமைக்கலாம். கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கத்திரிக்காயை இப்படி 4 வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் விசில் வச்சுட்டு நம்ம தோல் உரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கத்திரிக்காயை நான் சொன்ன மாதிரி நறுக்கி வச்சுட்டேன். நம்ம எடுத்து வச்ச ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி 2 வெட்டியாச்சு. ஸோ அதையும் இது கூட போட்டு குக்கரில் போட்டுடலாம். வந்து பாருங்கள், அந்த காய்கறி முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ருசிக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது குக்கரை மூடிடலாம். கரெக்டாக ஒரு 2 விசில் வைங்க. அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் சமைக்கலாம். கத்திரிக்காய் வந்துட்டு இருக்கும்போது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் ரெடி. குக்கரில் விசில் அடிச்சு இப்போது கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இது நல்லா ஆற வச்சுருங்க ஒரு ஃபேனில். ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து தோலை உரிக்க போகிறோம். அது எப்படின்றத இப்போ காட்டுறேன். இப்போது வெந்ததுக்கப்புறம் இப்படி லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த தோல் மட்டும் உங்களுக்கு வந்து அழகாக உறிஞ்சி வந்துடும். இது எதுனாலனா அது என்னமோ ஒரு கார டேஸ்ட் இருக்குமா. நான் அந்த சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த அக்கா பேர் வந்து சாந்தி. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த தோலோட போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம், அதனால் தோல் போடாதீங்கன்னாங்க. அது என்ன டேஸ்ட்டுன்னு தெரியல, காரம்னா. அதனால் நான் என்ன பண்ணுறது, நமக்கு தெரியல. அதனால் நான் தோலை உரிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உரிச்சிருங்க. எல்லா கத்திரிக்காயும் உரிச்சிட்டேங்க. நல்லா தோல்லாம் உரிச்சாச்சு. இப்போ அதை என்ன பண்ண போகிறோன்னா, எந்த குக்கரில் அவிச்சோமோ அதில் ஏற்கனவே அந்த உருளைக்கிழங்கு இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அதிலே போட்டுடலாம். வந்து பாருங்கள், அந்த பாத்திரத்துக்குள்ளேயே அப்படியே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மசிக்கிற இதை வச்சு நல்லா மசிச்சிருங்க. இந்த உருளைக்கிழங்கும் அந்த கத்திரிக்காயும் நல்லா குழையட்டும். இது வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல ருசியாக இருக்கும். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி நல்லா குழச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சோண்டு உளுந்து கொஞ்சம் ப்ரௌனான உடனே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனியன் வந்து ப்ரௌன் ஆக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மசித்து வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மிக்சரை இதில் போட்டுடலாம். குக்கரை லைட்டாக இந்த மாதிரி அலசி அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி, நறுக்கி வச்ச தக்காளி, அதையும் போய் போட்டுருங்க. ஒரே ஒரு ஸ்பூன் காரத்துக்கு மிளகா பொடி, கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போது ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக வச்சு கொதிக்க விடுங்க. நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். இந்த கத்திரிக்காய் கூட போட்டிருக்க நம்ம போட்டிருக்க தக்காளி இருக்குல்ல, அது வந்து லைட்டாக குழையணும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ரெடி. கடைசியாக கொஞ்சம் கொதித்து இறங்கினதுக்கப்புறம் மல்லியில் போட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு.
வந்து பாருங்கள். எப்படி சும்மா சூப்பராக இருக்கா? நல்லா கொஞ்சம் தாராளமாக மல்லியில் போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சைடிஷ்ங்க. கம்மன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். இது வந்து நீங்கள் இட்லி தோசை இடியாப்பம்லாம் நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், நீங்கள் நைட்டு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வந்து வெள்ளை கத்திரிக்காய் இல்லை பச்சை கத்திரிக்காய், இது 2 தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்ட பச்சை கத்திரிக்காய் இருக்குல்ல, இது இல்லைன்னா வெள்ளை கத்திரிக்காய். மற்ற இந்த நம்ம ஊரில் இருக்குல்ல ப்ளூ வயலட், அந்த கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வராது. அது வந்து கூட்டுக்கு பொரியலுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு இதுதான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்த்துடவா? பிரமாதமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஊரில் இதுக்கு வேறு பேர் இருக்கலாம், பட் செட்டிநாட்டில் இது கோசுமல்லி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டாட்டா.